अनुगृहस्वादित्यकंसेशः वक्राभेवाक्यलक्ष्मीः करतलगमने सर्वदा दानलक्ष्मीः दोच्छन्दे गुरुलक्ष्मीः हृदये धरनिके पूर्णकान्तिलक्ष्मी सर्वाङ्गे सौम्यलक्ष्मी सरसक्षकराडम्बरे कीर्तिलक्ष्मी दिक्पाग्रे सत्यलक्ष्मी समोममुद्रा सर्वदांशाद्यलक्ष्मी इत्यादि अष्टलक्ष्मी போய் அசோசியேட் ஆவாங்க. அதனால் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த 2 படங்கள் மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் இன்னும் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், சீரீஸ் பண்ணுறோம். அண்ட் எங்களோட கோல் அடுத்த 5 இயர்ஸில் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களோட சப்போர்ட் இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்கும். நிஞ்சா இது இன்னும் பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும். இந்த கதையோட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு சம பண்ணோட இருக்கிற படமாக இருக்கும். அண்ட் இதில் லீடாக நினைக்கிறது பாரத். அவர் ஃபோட்டோ போடல, அடுத்த போஸ்டரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாரத் இவருக்கு இப்போ நீ தான் கேட்டால் போட்டுருக்கேன். பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும். அண்ட் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு விஷஸ். அண்ட் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாரோ அதில் பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார், மீதி பாதியை நான் சொல்லலாமா வேணாமான்ற தயக்கத்திலே இருக்கு நான். அண்ட் சினிஷோடு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவு எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இதில் நீங்கள் படம் எடுக்கிறது என்னது, படம் நல்லா எடுக்கிறது, அது ஷுவராக ஹிட் ஆகிடும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர். சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். எந்த படத்துக்கு தேட்டரில் போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கன்னாலுமே இப்படிதான் படமே பார்ப்பாங்க. இவன் யாரும் நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழகிறான் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார். ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படி சொல்லுவோம்னு நான் நம்புகிறேன். பட் சினிஷ்க்கு எனக்குமான அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அது மோதலுங்கிறதா என்னன்னு தெரியல. அது வந்து தொட்டு பின்னாடி போன நம்ம அப்பா ஆரம்பிச்சது. நான் நெல்சன் நாட்டை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட்டு நானும் நெல்சன்லாம் வேட்டை பண்ண கதையை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் நான் எழுதிக்கிட்டே இருக்கணும். அது நெல்சன் நான் பேசும்போது கூட பழகணும், அவங்களுக்கு தெரியும். சில வார்த்தைகள் நம்ம பீட் போட்டு தான் எழுதணும். அதை போட்டு நான் எழுதிட்டு அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா சேர்ந்தேன். அப்புறமா சேர்ந்தார் சினிஷ். அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். அவர் அந்த நடுவில் சொன்னார் ஏதோ ஹர்ட் பண்ணிட்டு அப்புறம் சொன்னார். ஹர்ட்லாம் பண்ணல, எது நடந்ததுன்னா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ டிவி பண்ணிட்டு இருந்தேன், வேட்டைமன்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி ஹீரோனும் பண்ணிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை சிவா. இது உங்களுக்கு இந்த நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது, அதனால அப்படியே இந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாமல் நானும் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள். சரி விடுவாரு பார்த்தா விட மாட்டேன். லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல. இவரெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுறது எதுவும் நீங்க மனசுல நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவாங்க. அதில் நான் பேசாமல் இருந்தது, இவர் மேலே கோபமாக இருந்ததை இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு. நான் ஹேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹேட்லாம் பண்ணல. அப்போ எனக்கே ஐடியா. அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னாருன்னா, சும்மா இல்லாமல் நீங்களாம் ஹீரோ ஆகக்கூடாது, நம்ம டாக்டர் சதீஷ் இருக்க பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ. நீங்க அவங்களோட காமெடி சமாதானம் இல்லாமல் அவரெல்லாம் போட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையா இருக்கு, பஞ்சாயத்தா இருக்கு, நிறையா இருக்கு, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது அவங்களுடைய சேலஞ்சாக. பட் அவருக்கு பேஷன் கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6 போட்டிருக்கேன்னு கேட்டார் அவரு. இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக 5, 6 போட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். இவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் சொல்கிறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு. பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்கள் நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறதுன்னா 40 வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். நீங்கள்
இப்பதான் முடிச்சு புதுசா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாக்குள்ள வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்ல யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க. அவர் வந்து 40 வருஷம் ஆச்சு, அவர் ரொம்ப நாளா இருக்காரு. அண்ட் எல்லாரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து டைரக்டரா இருக்காங்க, சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காங்க, நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்குலாம் டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா சினிஸே டைரக்டர் ஆகிட்டாங்க, நம்ம எங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ் கேட்பேன், சினிஷ் ஏன் இப்பெல்லாம் நீங்க டைரக்ஷன் பண்றது இல்லைன்னா பண்ணணுங்க அப்படின்னா நான் விளையாட்டு கேட்டேன். ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு, பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுந்தனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடன்ஸ் என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. அவ்வளோ ஒரு உஷாரான ஆள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கி பார்த்தா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்து. இன்னொன்று அவர் வந்து அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்து ஒரு ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவராக இண்டஸ்ட்ரியில் எப்படி நினச்சிருந்தா கூட காலேஜில் படித்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டர் ஆகி இப்போ ப்ரொடியூசர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்காங்க தான் சினிஷோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். வந்து பார்க்கும்போது ரெடி சொன்னாரு 100 நாள் ஃபங்க்ஷன் தான் இருக்குது இதுவே அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பேர் வருவோமா தெரியுது. சினிஸ் திடீர்னு இட்டு கொடுத்துட்டா நிறைய சம்பாதிச்சிட்டான், இந்த இதுக்கு போகணுமான்னு காண்டாவது நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படியே நான் வாழ்ந்துக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டாக தான் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நிஞ்சாக்கும் சூப்பர் ஹீரோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சக்ஸஸாக இருக்கும். இந்த சக்ஸஸ் மீட்டில் திரும்ப நாம் எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். பார்ட்டி கொடுத்துருவீங்க. நான் ஒன்றும் பண்ண சைடிஸ் தான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். சினிஷ் இது 2வது 3வது படம் சினிஷ் 5 மீதி 3 படம் சினிஷ். இது ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட் ஆனேன். காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது இருந்தால் ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அதாவது என்ன காலேஜ் படிக்கும்போது எல்லாரும் இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு கெத்தாக நினச்சி ஒரு பண்ணுறதில்ல நம்மளால ஒருத்தன். அதை அவனை பார்க்கும்போது தான் தெரியாது எவ்வளோ பயப்படுறாங்க. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க பஸ்ஸு டாப்பில் யாரும் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் சின்ன கிளாஸில் உட்காடுறேன். பார்த்தா பக்கத்தில் உட்காந்து இவன் அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இங்கே உட்காடுறாங்க. நீங்கள் தானே அது நல்லா இல்லை. ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா ஸோ காலேஜில் வந்து ரொம்ப புரட்சி தரமாக யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான். கீழே வச்சா கீழே வந்து யாரும் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா போராட்டம் யாரும் நீ இவன் தான் சினிஷ்டா போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டுருக்கான். தனியாக நின்றுட்டு ஏதோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறான். என்ன மாற்ற சொல்கிறேன் தெரியல. என்னென்ன பேசுகிறான் மேலே இருந்து பசங்க எங்களை பார்த்து படிக்கிறான். மேலே பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே விட்டுட்டான். எனக்கு யாராவது ஆரம்பிச்சு நீங்களாம் வரல எங்கே வரணும் இல்லை உட்கார. அப்போதுலேருந்தே சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அது சொல்லிடுவா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சத்யான்னு சொல்லி என்ன பண்ணா நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாரும் ரிசல்ட் வந்துருச்சு. நாங்கள் தான் பேச்சு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சார் இது ரொம்ப தொடர் கேட்டுருக்கு வீட்டிலோட மேட்ச் நான் அந்த மாதிரி மேட்ச் இருந்துச்சு. போய் ஹெச்ஓடியோட ரிசல்ட் பார்க்குறவரை நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்துருக்காரு. நேரம் மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணிட்டான். அவன் பார்த்துட்டு கீழே ஏறி போகிறான். அவன் மேலே வரும்போது டேய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி இல்லை ரிசல்ட் எடுத்துலாம் பாக்கி நீங்களாம் ஃபெயில் ஆகலாம் கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் உட்காந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறோம், தேர்ட் செம், ஃபோர்த் செம் எல்லா செம்மும் இப்போ வருவாரு. அந்த அட்டத்தை எழுதிட்டே இருப்பான்.
அது வந்து ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில். ஒரு 10 தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தெரியும் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பாஸ் ஆயிருக்காப்புல. அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதுற ஒரே ஆகியம் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? அப்படிதான் நானும் நினைச்சேன். அதனால யாரும் தப்பு இல்லை, அவன் தான் தப்பு. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து 5 படம் வச்சான். 5 படம் எடுத்தா இப்போ 5 படம் தான் பேசு. சூப்பர் ஹீரோ. அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வரும்போது தான். அதாவது அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன், சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க, இவன் மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்து தெரிஞ்சிச்சு. சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவாங்க. நீ பாருடா, நீ ஃபோன் பண்ணி ஏதாவது வேண்டாமா திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் சொல்லுவான், இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பரவாயில்ல, அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான். எப்பவுமே அவன் ஃபர்ஸ்ட் டாப் பண்ணி பேசுவான். அன்னைக்கு பேசுவோம், சரி ஏதோ திருப்பி நான் பயம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னேன். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்க நான் தான் போய் வாங்கணும்னு சொல்லி நான் போய் போட்டு மச்சான் நினச்சேன். ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. எனக்கு நானும் சொன்னேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. இதோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். ஸோ அப்போதுலேருந்து வந்து ஆளை பார்த்து இது பண்ணுறான், கை கட்டுறான், வெக்கப்படுறான். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ 2 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க. இனிமேல் தெரியும் 2 படம், இன்னும் 10 படம் நிறைய படம் பண்ணி நல்லா இருந்துச்சு. உடனே ஒரு இன்வெஸ்டர்ஸ் 2 பேரை காமிச்சாரு. ஒருத்தர் துபாயில் இருக்காங்க, ஒருத்தர் ஆஸ்திரேலியா இருக்காங்க. உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் பாதி மணிக்கு வேறு மாதிரி பண்ணுவான். படம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.